இல்ல யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சி நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி அவன் 2 வண்டி ரூபாய் 2 ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு தலையில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு வந்து மாமா வந்து படிக்க எதுவுமே தெரியாது. அவங்க சைன் வாங்கிட்டாங்க மேடம். மாமா ஒரு மிரட்டி தான் கைது வாங்க சொல்லி கேக்கவா பரம உங்களுக்கு தான டீம் உங்களுக்கு கேதாம நாங்க இருப்போம் நீங்க இல்ல உங்களுக்கு வேண்டியது அக்கா ஆமா இருக்கு எங்களுக்கு வீட்டு காட்டி போயிட்டாங்களா தெரியாம போட்டார். ஆமா தெரியாம போட்டார். அத மட்டும் பேசிங்க. அத மட்டும் சொல்லுங்க. எனக்கு எது கேட்கவங்க தெரியாம போட்டு எங்களை பண்ண கூடாது. நியாய நீதி கிடைக்கல. போயிட்டு போய்ட்டாங்கம்மா. அத மட்டும் எடுங்க தம்பி. நீங்க அத கொண்டு வர சொல்லுங்க. இப்ப அவங்க ரெண்டு வந்துட்டு அத மட்டும் சொல்லுங்க. இவங்க போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போறேன்னு சொல்லி ஆமா எனக்கு படிக்கிறது கரெக்ட் கைது போயிட்டாங்கன்னு சொல்லு. இரு இப்படி என்ன சொல்ல நேரத்தை கைது வாங்கிட்டாங்க. நீ படிக்க தெரியாது. நேரத்தை கைது வாங்கிட்டாங்க. இப்படி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க அப்படியே நின்னு சொல்லுங்க. ஒரு பொட்டு தக்கு கூட கிடையாது. நான் பாத்துறேன். ஒரு பொட்டு தக்கு கூட கிடையாது என்கிட்ட. ஐயா எனக்கு படிப்பு சொல்றேன். நம்ம வீட்ல வந்து நாங்க வாடகைக்கு ஐயா படிப்பு கிடையாது. அத உட்கார்ந்துட்டே மிரட்டி கைது வாங்கிட்டாங்க ஐயா. யார் வாங்குன மிரட்டி கைது? போலீஸ் மாரா. போலீஸா? நம்ம ஆள் பேர் வேணா சொல்றேன் ஐயா. யாரு போலீஸ் யாரு? பேர் தெரியுமா உங்களுக்கு? ஐயா சவுத்துல போசியா. இங்க இந்த லிமிட் ஏதோ அந்த போலீஸ் வந்து வாங்குனாங்க. நாங்க போலீஸ்லாம் பிரச்சனை பண்ணல. நாங்க பாடியை கொண்டு போய் இது பண்ணிரணும். இப்போ இந்த பாடி வாங்குறதுக்கு அரசாங்கம் இது தந்திருக்கு. இந்த பாடிக்கு
தாய் தகப்ப நான் இருக்கேன். ஏன்ட்ட கேட்காம பாடி எப்படி மார்ச்சரில் இருந்துச்சு போனிச்சு போஸ்ட்மார்ட்டம் ஆஃபீஸ்க்கு. நான் இருக்கேன். நான் தானே 2 காலுக்கு கொண்டு போய் என் மேல குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இது என்ன அரசியல்? அப்ப என்னை போட்டு தாக்குறாங்களா? எப்படி போடுறீங்க பாருங்க. செய்தி முதல் வெளியே போகணும். காலையில இருந்து போராடிட்டு இருக்கோம். அவங்க பாட்டு கொண்டு போயிட்டு எல்லா போலீஸ்காரங்களும் மிரட்ட மாதிரி அப்பாட்ட மட்டும் கேட்க கொண்டு போயிட்டாங்களா? இவங்க வந்து அதாவது இந்த இவங்களுடைய பையன் வந்து பேர் என்னம்மா? அருணாச்சலன்ற பையன் 24 வயசு பையன். விசாரணைக்காக போலீஸ்ல கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அடிச்சதுல அவருக்கு தலையில காயம் ஏற்பட்டு உடனே காதுல ரத்தம் வர வர அடிச்சு கடைசியில அவர் ஒரு மாதிரி மயங்கி விழுந்ததும் ஃபிட்ஸ் வந்துருச்சு. உடனே அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி மூளையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதான் ஆஸ்பத்திரியில அட்மிஷன் போட்டுட்டு இன்னைக்கு 5 நாளா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அதிகாலை இறந்திருக்கிறாரு. இறந்ததும் இவங்க அவ்வளவு வேற நீங்க தான் அடிச்சு கொண்டு போட்டீங்க என் பிள்ளையன்னு சொல்லிட்டு ஒரு புகார் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது எங்களுக்கு பிள்ளைக்கு இறந்ததுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக தாய் தகப்பன் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம் பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்றது அவங்களுடைய இது. எங்களுடைய அனுமதி இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்கன்றது குற்றச்சாட்டு. மட்டுமல்லாமல் விசாரணைக்கு கூட்டு போய் அடிச்சு கொண்டு அவங்க காவல்துறைக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு நீதி கிடைக்கணுன்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. நிச்சயம் அவங்க வேலையை காலி பண்ணணும். அதான் நிச்சயமா இது தொடர்ச்சியா நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு ராஜவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி எப்படிதான் விசாரணைக்கு இது கூட்டு போய் நாகர்கோயில்ல அவர் அடிச்சு அவர் இறந்து போனாரு சபரிவர்மன். அதே போல இன்னைக்கு வந்து அருணாச்சலன்ற அந்த தம்பி மேலே அதே போல சரி அந்த அருணாச்சலன்ற தம்பி இன்னைக்கு வந்து அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நம்ம வந்து திமுகவும் அதை வந்து ஆதரிக்கிறது. நிச்சயமா இதுல அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. தாய் தப்ப அனுமதி இல்லாம எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கும். அடுத்த கட்ட போராட்டம் கண்டிப்பா போராட்டம் உண்டு. நம்ம வந்து இல்ல அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. என்ன பொய் வழக்கு போட்டா எதுக்கு பயப்படணும்? நம்ம கூட இருக்கும். பயப்பட அடிச்சு இது பண்ணாங்கன்னு சொன்ன அந்த வீடியோவும் எடுத்து வச்சிருக்கிறார் அவர் சகோதரர். அதனால இது வன்மையா கண்டிக்கிறோம். இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. தாய் தப்ப அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது. நிச்சயமா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையினுடைய இந்த மாதிரி ஒரு அராஜக போக்க திமுக வன்மையா கண்டிக்கிறது. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தான் கொடுத்துருந்தோம். பாடி தாங்க நாங்களே கொண்டு போய் நிம்மதியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவனை எரிச்சிட்டு சாம்பலையை கரைச்சி எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் முன்னாடி பேசியிருக்கோம். பாடி எடுத்துறாங்க. அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்றாங்க. பாடியை நாங்கள் வாங்க தயாரில்லைன்றாங்க. பட் அவங்க பாடி இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. பண்ண மாட்டாங்களா? இப்போ இது உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் எதுவும் எழுதி கொடுக்கணுமா? போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு ஒன்ஸ் எம்எல்சி கேஸ் டெத் ஆயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன். சோ போலீஸ்ல வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது நீங்க எழுதி கொடுக்கணும். உங்களுடைய பாட்டு ஒன்று received on phone pay. சரி ஓகே ரைட் டிரான்ஸ்போர்ட் சரி அப்போ நீங்க எம்எல்சி கேஸ் டெத் ஆயிட்டாலே இல்ல கன்ஃபார்மா நீங்க சொல்றீங்களா போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்றது? போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். இவங்க கையெழுத்துலாம் பண்ண மாட்டாங்க. இங்க இருந்து அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்க இது இருக்குதா சார்? அங்க ஃப்ரீசர்லாம் இருக்குதா? அங்க ஃப்ரீசர் கிடையாது. என்னன்னு கேட்டுக்கிறோம். அப்ப இங்க வைக்க ரெடி பண்ணுங்க சார். ஏமா இத பாருங்க நாம பின்னாடி வாங்க. நீங்க போன் வச்சு பின்னாடி போறீங்க பிரச்சனை. நாங்க தான் இல்ல ரொம்ப உள்ள கொண்டு போறோம்.
ஹலோ பாஸ் சார் தள்ளி நில்லுங்க போராடுவோம் போராடுவோம் என் தம்பிக்கு நீதி கிடைக்க வரைக்கும் போராடுவோம் 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 என் தம்பிக்கு நீதி கிடைக்க வரைக்கும் போராடுவோம் இதுக்கு பிடிச்ச போலீஸ்காரங்க 4 பேர் யாரு அவங்க ஏன் வரல போட்டாதான பொசிச்சரு இல்லைன்னு நான் மறுக்கல கண்டிப்பா மரியாதை கொஞ்சம் மொபைல பின்னாடி வச்சு எடுங்களா உள்ள வந்து ஒண்ணும் தெரியாது கடைசியா அந்த இறந்த நபர் 4 போலீஸ் அடிச்சதா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்ன சார் பதினேழாம் தேதி காலையில் ஒரு அருணாச்சலன்ற தம்பி 24 வயசு தம்பியை வந்து விசாரணைக்காக கைது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பேரை ஒரு குற்றச்செயல் வந்து பண்ணுறான்ற மாதிரி விசாரணை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. கைது பண்ணி போனது வந்து அவர் இப்போ உங்கள் தாய் தகப்பன் தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் அடித்ததில் அவனுக்கு காலில் ரத்தம் வந்து அவங்க உடனே ஆஸ்பத்திரியில் காவல்துறையே போய் அட்மிட் போட்டிருக்காங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அவனுக்கு முன்ஜாமீனும் வழங்கிட்டு அட்மிட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அவருக்கு காதில் ரத்தம் வந்து சொல்லிட்டு தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் அன்கான்சியஸாகவே இருந்து அப்புறம் கடந்த 3 நாளாக கோமா ஸ்டேஜில் இருந்து இன்றைக்கி அதிகாலை இறந்துருக்கிறார். இறந்ததும் அதை வந்து எல்லா போலீஸார் வந்து பெற்றோர்கள்ட்ட உட்காந்து பேசி இது பண்ணி பஞ்சாயத்து பண்ணோன்றாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. ஒரு 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதில் 5 பேர்னா அதில் தாய் தகப்பன் கையெழுத்து இல்லை, சகோதரர் கையெழுத்து இல்லை, 5 பேர் கையெழுத்து போட்டு பாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா காலையில் இப்போ 10 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மார்ச்சுவரி கொண்டு போயிட்டாங்க. அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்கே மார்ச்சுவரியிலேருந்து எடுத்து அங்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனது இவங்க பேரண்ட்டும் பிள்ளைகளும் உற்றார் உறவினர்லாம் எங்கள் பிள்ளைல விசாரணையும் கூட்டு போய் கொண்டு போட்டீங்க, அடித்து கொண்டு போட்டீங்க, அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் தாய் தகப்பன் சகோதரர் ஒருத்தருக்கு தெரியாமல் கொண்டு போகிறீங்கன்னு எல்லாரும் இன்றைக்கி வந்து ஆதங்கப்பட்டு அவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து இப்போ மறியல் உட்காந்தாங்க. இது யாருமே கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த தம்பி வந்து சொல்லும்போது நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நிச்சயமாக நீதி வேணும். ஏன்னா 24 வயசு இளைஞன் நீங்கள் விசாரணைக்குன்னு கூப்பிட்டுட்டு போய் அவர் வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி இறந்துருக்கிறான்னா அவர் காவல்துறை அடித்ததுனால இறந்துருக்காங்கன்றது அவங்க குடும்பத்துடைய குற்றச்சாட்டு, எல்லாருடைய குற்றச்சாட்டு. அது வந்து குற்றச்சாட்டு நம்ப தகுந்த வகையில் இருக்குது. ஏன்னா கூட்டுட்டு போய் அவங்க வந்து மயங்கி விழுந்து தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதனால இது வந்து நம்ம நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு மறியல் உட்காந்தும்போது அவர் போலீஸ் காவல்துறை என்ன சொல்லிப்போம், நாங்கள் என்ன சொன்னோம், எப்படி நீங்கள் தாய் தகப்பன் கையெழுத்து இல்லாமல் அங்கே போகணும்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு. உடனே நான் இப்போ பாடியை மீண்டும் மார்ச்சுவரி கொண்டு வர சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காரு டிஎஸ்பி. இப்போ பாடி இங்கே வந்துட்டுன்றாங்க. அவங்க சகோதரர் பாடி அடையாளம் காண போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா திடீர்னு காலைல 10 மணிக்கு பாடியை காணுன்னதும் அவங்க வந்து
இதில் வந்து ஏதோ ஒரு சதி இருக்குது, ஏன் இப்படி அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுலாம் வந்து நம்ம தூத்துக்குடியில் அவ்வளவு டிலே ஆகும். இன்ஸ்பெக்டர் தபால் கொடுக்கணும் வைக்கணும், அப்படி அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் வந்தப்பறம் தான் கொண்டு போவாங்க, கையெழுத்து வாங்கினப்புறம். ஏன் அவசரமாக பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் சந்தேகம். அதனால இன்றைக்கி வந்து பாடி வந்துட்டுன்றாரு டிஎஸ்பி, அதை பார்க்க போயிருக்காங்க. பார்த்தப்பறம் நம்ம வந்து இவங்க குடும்பத்தாரோட கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு நீதி வேணும், விசாரணை நடத்தணும், ஆட்சித்தலைவர் ஆடிஓ இதில் முறையாக விசாரித்து யார் அந்த எங்கள் அண்ணனை அடித்து கொண்டாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை குடும்பத்தார் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு நியாயன்றது நீதின்றது காவல்துறையில் இல்லை. காவல்துறையுடைய அட்ராசிட்டி அராஜகம் தலை தூக்கி நிற்கிறது. முதல்வர் விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இதுக்கடையில் அந்த அவருடைய தம்பி வந்து முந்தா நாள் நினைக்கிறேன் முதலமைச்சர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு, இந்த மாதிரிலாம் நடக்குது, எங்கள் அண்ணனை உள்ள வச்சு இப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அதுக்கு எந்த பதிலும் இல்லையேன்னு வேறு சொல்கிறார் அவர். எல்லாத்துக்கும் பெட்டிஷன் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கண்டும் காணாத ஒரு ஆட்சி நடக்குது, மக்களுக்கு விரோத ஒரு ஆட்சி நடக்குதுன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, வாக்குமூலம் ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது வாக்குமூலம் ஒரு 4 காவல்துறை பேர் சொல்லி. ஆமாம், அது வந்து இவங்க கையில் வச்சுருக்காங்க. பிரதர் அவங்க சகோதரருடைய கையில் அந்த தம்பி பேசுறது, இந்த மாதிரி என்னைய 4 காவலர்கள் இவங்கெல்லாம் அடிச்சாங்கன்ற ஒரு வாக்குமூலம் அவங்க கையில் ஒரு வீடியோ வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா இதுல இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இதில் உரிய விசாரணை பண்ணி உரிய நீதி கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். அதுதான் அவங்க கேட்காங்க, வேற ஒன்றும் கேட்கல. எங்களுக்கு நீதி வேணும், விசாரணை வேணும், என்ன யாருன்னு தெரியணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயம் நாங்களும் அதே கோரிக்கை வலியுறுத்தி அவங்களோட இருக்கோம். சரி, என் பேர் லட்சுக்குட்டி. இந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பாவோட பிறந்த தம்பி மகன், அண்ணன் மகன். நான் அதை வந்து என் அண்ணன் வந்து 17ஆம் தேதி வந்து 3ஆம் மைல் அதிகம் வந்து பாரில் வந்து சரக்கு வித்தான்னு சொல்லி ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண உடனே வந்து நேராக ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. ஸ்டேஷன் கூட்டு போனால் எங்கள் அண்ணன் காதலையும் மண்டலையும் அடிப்பட்டதாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்ததாக எங்கள் அண்ணனுக்கு வந்து எங்களுக்கு சாயந்தரம் தான் எங்களுக்கு தகவல் தெரியும். 6 மணிக்கு தெரிஞ்சோடனே எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லோரும் ஓடி வந்து பார்த்தோன்னே இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொட்டை போட்டு தான் வச்சுருந்துருக்காங்க. நாங்கள் மொட்டை அடிப்பட்டது எதுவுமே நாங்கள் பார்க்கல. இதில் அடிபட்டுருக்கு, காதுலேருந்து ரத்தம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இது ஒன்று. இது போக இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான், உங்கள் அண்ணன் வந்து சாப்பிட கீழே வந்து விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டு வந்துட்டு சொல்கிறான். எங்கள் அண்ணனுக்கு 17 வயசுலேருந்து நான் எங்கள் அண்ணன் கூட ஒன்றா தான் இருந்திருக்கேன். இவ்வளோ நாள் வரைக்கும் பிடிச்சது வந்தது எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த காவல்துறை இந்த இதை செய்யுது. இதுக்கு நீங்கள் என்ன நீதி வேணும்னா எங்களுக்கு தெரியும். நாங்கள் பாடி வாங்கணும், நீதி கிடைக்கணும். பாடி வாங்கணும். பாடி எங்களுக்கு வரல. இன்னும் முதலமைச்சருக்கு சொல்ல முடியும். முதல்ல அவன் தான் மன்னன் முதலமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி அண்ணன் இதாக இருக்கான் வைக்கான்னு சொல்லி முதலமைச்சருக்கு வந்து எங்கள் அண்ணன் பெட்டிஷன் எழுதியிருக்காப்புல. அதுக்கு எந்த பதிலுமே வரல. அந்த பெட்டியில் தான் அந்த பெட்டிஷன் கிடந்துட்டு அதையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ 4 பேர் காவல்துறை அதிகாரிகள் அடித்தா பேர் சொல்லியிருக்காங்க. பேர் வந்து ஒரு பேர் சுனில் மேடம் மட்டும் ஒரு பேர் மட்டும் சொல்லியிருக்காப்புல. 3 பேர் எங்களுக்கு தெரியல. இதுக்கு நாங்கள் கண்டிப்பான ஒரு நீதி வந்து இந்த முதலமைச்சர் கரெக்டான இது பண்ணணும். இந்த அரசியல் வந்து என்றைக்கு வந்து இதாக நாங்கள் ஒரு கூலி வேலை பார்த்து நாங்கள் பழைக்கிறோங்க. இந்த அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் இது கிடையாது. போராட்டம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஜனநாயகம் படம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாட்டும் ஒரு நீதி கிடைக்குமா சொல்லுங்கள். போலீஸ் ஏன் இப்படி அராஜகம் பண்ணுது சொல்லுங்கள். எத்தனை எம்எல்ஏலாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போ. எங்கள் அண்ணன் நீ 120 பாட்டில் விற்றான், அதுக்கு அவனே ஏன் போய் படிக்கீங்க. ஸ்டேஷன் பேரில் 120 பாட்டுக்கு என்ன சரித்திரம் விட்டது கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. 120 பாட்டில் வந்து ஸ்டேஷன் லேட்டாக விட்டாங்கன்னு சொல்லுங்க. போலீஸார் இன்னைக்கு எங்கள் அண்ணனை கொண்டிருக்காங்க. என்ன சொல்லக்கூடாது, நிறைய இருக்கு விஷயம். எங்கள் அண்ணனுக்கு நீதி கிடைக்காம நாங்கள் போக மாட்டோம் சார். போலீஸ் அராஜகம் ஓவர். தூத்துக்குடியில் ரொம்ப அராஜகம். ஸ்டேஷன் மேலே விடுறாங்க, அடிப்பட்டு உடனே அரைஞ்சுக்குமா நீ காட்டா நீங்கள் எல்லா ஸ்டேஷன்லையும் விசாரிச்சுக்கோங்க சார். தப்பாக சொல்லலை. 120 பாட்டலுக்கு எந்த ஸ்டேஷன்லையுமே நாங்கள் இன்ன வரை சரித்திரம் நாங்கள் பார்த்துருக்கோம். எந்த ஸ்டேஷன்லையுமே வந்து இவங்க நீ புதுசாக உங்களுடைய கோரிக்கை என்ன? எங்களோட கோரிக்கை வந்து எங்கன்னா நீதி தெரியணும். அந்த போலீஸாரை கண்டிப்பாக கைது செய்யணும். அது வரைக்கும் நாங்கள் போராட்டம் தொடரும். பாடி வாங்க மாட்டோம். அது வரைக்கும் பாடி வாங்க மாட்டோம். இன்ன வரைக்கும் வரல. எங்கிட்ட கேட்காம 4 பேர் 5 பேர் கையெழுத்து வாங்கிட்டு போய் இது அவங்க பாட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, மகன் இருக்கேன், எல்லாருக்கும்ல. எங்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி பாடி தூக்கிட்டு போகலாம்? அப்போ இது அராஜக அரசியலா? காவல்துறை வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை என்ன நடக்கும்? கண்டிப்பாக நடத்துகிறாங்க. என்ன நடக்கும்? உங்களை அடகு செலவு ரூபா கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. எந்த காவல்துறை சொன்னதுன்னு தெரியல. உங்கள் பேர்? என் பேர் லட்சுக்குட்டி.